பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 39. நம்ம சபையின் அழைப்பு சொல்ற டாபிக்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வாறு தேவன் சபை முன்குறிக்கிறாரு. ஸோ சபை சொல்றது பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கிறிஸ்து இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிடுறாங்க, ரெண்டாவது அவர் தான் மெஸ்ஸியா சொல்லி அவங்க விசுவாசிக்கணும். அது மட்டும் இல்லாதபடிக்கு தேவன் அவரை 3ஆம் நாள் உயிர் தெளிப்பினார் என்று இதயத்தில் விசுவாசிக்கணும். அவங்க தான் சபையாக முடியும் சொல்லி பார்க்குறோம். அது தேவன் இயேசு கிறிஸ்துவ உயிர் தெளிப்பினார் சொல்லும்போது என்ன ஆகுது? அங்க தேவன் வேற, கிறிஸ்து வேற. ஓகே, தேவன் தான் இயேசுவை உயிர் தெளிப்பினார். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தேவனுடைய வலது பரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறார். சங்கீதம் 110:1 சொல்லப்படி அவர் ஆண்டவராய் இருக்கிறார் சொல்ற அந்த வசனத்தின்படி நம்ம அவரை அறிக்கையிடணும். ஓகே, இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? வாய்கள், நாவுகள் அறிக்கையிடணும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ நம்ம ரட்சிப்பு அடைவோம் சொல்லி பார்க்குறோம். அதான் ஒன்றான மெய் தேவனாகிய யாவே தேவனையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்தியும் விசுவாசிப்பதே இல்லை அறிகிறதே நித்திய ஜீவன் சொல்லி பார்க்குறோம். ரெண்டு பேரும் அறியணும், தெரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, யாரெல்லாம் இப்போ கிறிஸ்தவர்கள் இயேசுதான் யாவே தேவன் சொல்லி நினைச்சாங்கன்னா அவங்களால ரட்சிப்பு அடைய முடியாது. இல்லைன்னா இஸ்ரேல் மக்கள் யாவே தேவன் தான், ஒன்றும் மெஸ்ஸியா வரல, மெஸ்ஸியா வர்றதுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கணும்னு நினைச்சாங்கன்னா ரட்சிப்பு அடைய முடியாது. அப்போ ரெண்டு பேரையும் அறிந்து கொண்டாங்க தான் அவங்க என்ன பண்ண முடியும்? ரட்சிப்பு அடைய முடியும், இல்லைன்னா நித்திய ஜீவனை பெற முடியும் சொல்லி பார்க்குறோம். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் தேவன் ஏற்ற வேலையில எல்லாருக்குமே கொடுக்குறாரு சொல்லி தான் நம்ம 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4-6 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அது நம்ம கிளாஸ் 2-3 அது மாதிரி பார்த்துருப்போம், 2ல பார்த்துருப்போம். ஓகேவா? அது டே 5, 6, 7, 8 அந்த மாதிரி அந்த டேஸ்ல நம்ம எடுத்துருப்போம். இப்போ டே 39ல இருக்கோம் நம்ம. ஓகே, அதே போல நம்ம என்ன பார்த்தோம்னா, தேவன் அழைப்பு சில மக்களுக்கு தான் தேவன் கொடுத்துருக்காரு இந்த சபையின் அழைப்பு. அது முதலாவது இந்த சபையின் அழைப்பு சொல்லும் போதே எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஆபிரகாமின் வாக்கு தத்துவத்திலிருந்து ஆரம்பிக்குது. அது என்ன வாக்கு தத்துவம்? உன் சந்ததி மூலமாய் உலகத்தின் எல்லா மக்களும் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன் சொல்லி சொல்றதுதான். அப்போ அந்த சந்ததி யாரு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தியேசு. கிறிஸ்தியேசு தான் அந்த கடைசியில வர அந்த மெஸ்ஸியா. அவர் மூலமா தான் என்ன ஆகுதா? சபையுடைய அழைப்பு ஆரம்பிக்குது. அவ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் என்ன பண்ண 40 நாள் தன்னை உயிருள்ளவராய் அநேகருக்கு காட்சி தந்தார் சொல்லி பார்க்குறோம். அது காட்சி கொடுத்துட்ட பிறகு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற சீஷர்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க எருசலேம் விட்டு என்ன பண்ணாதீங்க, போவாதீங்க. ஏன்னா தேவன் என்ன பண்ணுவார்? இன்னும் கொஞ்ச நாள்ல பரிசுத்தாவி கொடுப்பார் சொல்லி சொல்றாரு. அதே போல அவங்க பெந்தைக்கோஸ்து நாள்ல என்ன பண்றாங்க? பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெறுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னது? யோவான் 3ஆம் அதிகாரத்துல, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஓகேவா? அப்போ சபை சொல்ற அழைப்பே எப்ப ஆரம்பிக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ அவங்க பரிசுத்தாவி மூலமா ஞானஸ்நானம் பெறுறாங்க அப்பதான். அப்போ பெந்தைக்கோஸ்து நாள்ல இருந்து தான் சபையுடைய அழைப்பு ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அது எப்ப முடியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில முதலாம் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதல் பலனானவர் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதுல முதல் பலனானவர் கிறிஸ்து ஃபர்ஸ்ட் 2000 வருஷம் முன்னாடியே உயிர்த்தெழுந்தாரு. பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் சொல்லும்போது யாரு? சபை. அவங்க உயிர்த்தெழுறாங்க சொல்லி பார்க்குறோம். உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவனே கூட எப்பயுமே இருக்காங்க. பின்பு உலகத்தின் முடிவு சொல்லி பார்க்குறோம். இந்த எண்ட் வில் கம். அப்ப பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது? பெந்தைக்கோஸ்து நாள்ல ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில முடியுது சொல்லி பார்க்குறது. சபையின் அழைப்பு அதோட கதவு திறந்திருக்கிறது. இப்ப திறந்திருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இந்த சபையின் அழைப்பு முதலாவது யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவங்க தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அவங்களதான் தேவன் என்ன பண்ணாரு? ஆரம்பத்துல இருந்து இந்த சபை கிறிஸ்துவின் சபையாவதுக்காக தேவன் என்ன பண்ணாரு? ஆரம்பத்துல இருந்தே ஒரு திட்டம் போட்டிருந்தாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அவங்கள முன்குறிச்சிருந்தார் சொல்லி பார்க்குறோம். ஆனா உலகத்துல ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கும்போது இவங்களை மட்டும் என்ன பண்றாரு? ஸ்பெஷலா முன்குறித்து விசேஷமா தன்னுடைய சொந்த சம்பத்தா தேவன் எடுத்துக்கொள்றாரு. ஆனா அவங்களுடைய அவிசுவாச நிமித்தம் என்ன ஆகுது? இந்த வாய்ப்பு அவங்க கிட்ட இருந்து போய் யார்கிட்ட வருது? ஒரு ஜாதி மக்களுக்கு கொடுக்கப்படுது சொல்லி பார்க்குறோம். இதுதான் நம்ம எங்க பார்க்குறோம்? அந்த ஓமையில பார்த்தோம். ஓகே, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஓமையில நம்ம பார்த்தோம். ஓகே, அது மற்ற ஜனங்களுக்கு என்ன பண்ணுது? கொடுக்கப்படுது சொல்லி பார்க்குறோம். அது யாரு? புறஜாதி ஜனங்கள். ஸோ அப்படிதான் பார்க்கும்போது முதலாவது எருசலேம்ல சொல்லப்படுது, அங்க 3000 பேர்கிட்ட ஆட் ஆகுறாங்க.
மேலும் நிறைய பேர் வந்து சத்தியத்தை கேட்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். கேட்டு யூதர்கள்லேயே என்ன பண்றாங்க, கொஞ்சம் பேர் வந்து சேர்க்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பின்பு இங்க யூதேயா, ஃபர்ஸ்ட் எருசலேம், நெக்ஸ்ட் யூதேயா, பின்பு சமாரியா சொல்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ரீஜியன், எல்லாமே இஸ்ரேல் நாட்டை சம்பந்தமானதுன்னு சொல்லி பார்க்குறோம். பின்பு உலகமெங்கும் என்ன பண்ணுது, சுவிசேஷம் போகுது. அது மூலமா சபைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வராங்க. அப்ப சபையில தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வந்து யாருனால வராங்க, பிதா ஒருத்தனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான் சொல்ற மாதிரி பிதா இழுத்து கொள்ற மக்கள் தான் என்ன பண்றாங்க, கிறிஸ்து கிட்ட வராங்க. இதெல்லாம் தான் நம்ம என்ன பார்த்தோம், டே 37, டே 38 சொல்ற போன 2 வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சபை எதற்காக தேவன் வந்து தெரிந்து கொள்ளணும், ஓகே, அது நோக்கம் என்ன, ஓகே, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காலிங் ஆஃப் சர்ச், ஓகே, தேவனுடைய நோக்கம் என்ன சொல்றதா அது நம்ம வந்து உன்னிப்பா பார்க்க போறோம். இப்போ நம்ம ஏற்கனவே அதை வந்து ஒரு ஹிண்ட் பார்த்துருந்தோம். என்னதுன்னா, கிறிஸ்து வந்து தலையாகவும் சரீரமாகி சபை வந்து அவருடைய அங்கமாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்றாங்களாம், இயங்கி வந்து செயல்படுறவங்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து கூட சில பேர் என்ன பண்றாராம், கூடயே சேர்த்துக்கிறாரு சொல்லி பார்க்குறோம். அவங்க தான் வந்து சரீரமாகிய சபை சொல்லி பார்க்குறோம். 2 பேரும் சேர்ந்து தான் என்னது, ஒரே குடும்பமா இருக்காங்களாம், இல்லைன்னா வந்து ஒரே அங்கமா சரீரமா இருக்காங்களாம். ஓகே, கிறிஸ்து ஹஸ்பண்டா இருக்காராம், சபை வந்து மனைவியா இருக்குறான். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை விளக்கத்துல என்ன பண்றாங்கன்னா அதை வந்து தெளிவுபடுத்துறாங்க. ஓகே, ஒரே குடும்பம், ஒரே சரீரம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்ற மாதிரி வந்து எல்லா ஆங்கிள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சொல்றாங்க. இதை நம்ம வந்து இன்னும் ஆழமா வந்து சில வசனங்கள் மூலமா நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம என்ன பார்க்கலாம்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஹீப்ரூஸ் 2. இங்க பாத்தீங்கன்னா நம்ம தேவ திட்டத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க தெளிவா நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் படிங்க 2:5. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை அப்படி சொல்லும்போது, இந்த உலகத்தின் அதிபதியாகி பிசாசானவன் தான் என்ன பண்றான், இந்த உலகத்துடைய ரூல் பண்றவனா இருக்கான், ஆளுகை செய்யறவனா இருக்கிறான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், த காட் ஆஃப் திஸ் ஏஜ் வேணா படிங்க, 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சொல்லி போட்டிருக்கு இங்க. இதே மாதிரி யோவான் 12:31 படிங்க. 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்திற்கு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். என்ன சொல்லி போட்டிருக்கு, இந்த உலகத்தின் அதிபதி, தி பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, அதிபதி, ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஓகே, அதை ஆளுகை செய்யற ஒரு ஆள் வந்து தள்ளப்படுவான்னு சொல்லி யாரை பத்தி பேசுறாங்க, சாத்தானை பத்தி பேசுறாங்க. 2 கொரிந்தியர்ல யாரை பத்தி பேசுறாங்க, பிசாசாகிய சாத்தான் பத்தி பேசுறாங்க. ஓகே, அவன் சுவிசேஷம் வந்து அவங்க மற்ற மக்களுக்கு வந்து கேட்காதபடிக்கு அவங்க கண்களை வந்து குருடாக்கி இருக்கா சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா பிசாசை தான் இந்த உலகத்தின் அதிபதி சொல்றாங்க. ஈவன் இயேசு கிறிஸ்துவே என்ன பண்றாங்க, அவன் வந்து சோதிக்கும் போது என்னை பணிந்து கொள், நான் உனக்கு என்ன பண்றேன், இந்த ராஜ்யத்தை கொடுக்குற சொல்லி சொல்றான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 படிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு
அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் அதிபதியாக யார் இருக்கான்? சாத்தான் இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். சாத்தான் யார்? அவன் ஒரு தூதன். ஓகே, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகள் சொல்லும்போது என்னது, அவன் ஒரு தூதனா இருக்கா சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதனால தான் நம்ம எபிரேயத்துல என்ன பார்க்கிறோம்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இனி வரும் உலகத்தை வந்து என்ன பண்ணலையா, தூதர்களோட கையில கொடுக்கல. அவ பாத்தீங்கன்னா யார் ஆளுகை செய்ய போறாங்க இந்த உலகத்தை, இனி வரும் உலகத்தை சொல்லும்போது அது தேவன் ராஜ்யத்தை, நீதி வாசமா இருக்கும் உலகத்தை பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவன் அவருடைய சபை வந்து ஆளுகை செய்ய போறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? வேணா அது கூட படிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். ஓகே, தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனா இருப்பார். இங்க நம்ம என்ன பாக்குறோம்? தேவனுடைய ராஜ்யம் வந்து மேல இருந்து இறங்கி வந்து சொல்லி பாக்குறோம். நம்ம ப்ரே பண்றோம் பாத்தீங்களா, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்ப தேவனுடைய ராஜ்யம் தான் என்ன பண்ணுது, பரலோகத்திலிருந்து வருது. அதான் 21:1 முதலாம் வசனம் பாத்தீங்கன்னா, புதிய வானம் புதிய பூமியும் என்ன பண்றாரு, தேவன் வந்து பூமியில வந்து ஸ்தாபிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து பேதுரு கூட 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, படிங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இந்த புதிய வானம் புதிய பூமி உண்டாகும், அது வந்து என்ன இருக்குமா, நீதி வாசமா இருக்கும் உலகமா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 21:1 படிக்கிறோம். புதிய வானம் புதிய பூமி அதை வந்து படிக்கிறோம். ஓகே, படிங்க. வெளிப்படுத்தல் 21:1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. ஓகே, அப்போ இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் பூமியில வருது. இதான் நீதி வாசமா இருக்கும் உலகம். இதுல தேவன் இருக்கார் சொல்லி பாக்குறோம். அதோடு கூட என்ன பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் ஒரு கூட பாத்தீங்கன்னா கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த பூமியை வந்து 1000 ஆண்டு ஆட்சி செய்யறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். வேணா அது கூட படிங்க. 4ஆம் வசனம் 24, வெளிப்படுத்தல் 24 அப்புறம் 6. அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களும் ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியமானும் பரிசுத்தமானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவருடைய கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அப்ப என்ன பாக்குறோம், தேவன், கிறிஸ்து, அப்புறம் சபை. ஓகே, கிறிஸ்துவ பின்பற்றுகிற சபை இவங்க எழுந்து 1000 வருஷம் அரசாளுவார்கள் சொல்லி பார்க்கிறோம். பின்பு சாத்தான் அவுத்து விடப்படுவான். அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆகுது, எல்லாம் அழிஞ்சிட்டு பிறகு என்றென்றைக்குமே உங்களுக்கு ராஜ்யம் வந்து கொடுக்கப்படும் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் இங்க பாக்குறது என்னதுன்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இனி வரும் உலகத்தை வந்து என்ன பண்றது இல்ல, தூதர்களோட கையில கொடுக்கல. அது யார் கையில கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன், கிறிஸ்து, பின்பு யாரு, சபை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. சோ இதுதான் வந்து பர்பஸா இருக்கு. அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்து சாத்தான் கையில போச்சு சொல்றதுதான் நம்ம வந்து அடுத்த வசனத்துல படிக்கிறோம். ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவன் இந்த பூமி யாரோட ஆளுகைக்கு கொடுத்திருந்தார் சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளோட ஆளுகைக்கு கொடுத்திருந்தார். ஓகே, படிங்க இப்போ 6ஆம் வசனம் 7, 8. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி
உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். வெயிட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா, இங்க நம்ம என்ன தெளிவா இங்க பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் ஆதாம் ஏவால ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்துக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கா சொல்லி பாக்குறோம். ஓகே, தேவன் ஆதாம் ஏவால அவங்கள வந்து இந்த பூமி எல்லாத்தையும் படைச்சிட்டு அழகா வந்து பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும் ஓகே படைச்சிட்டு, அது மட்டும் இல்லாதபடிக்கு மரம், செடி, கொடிகள் எல்லாத்தையுமே தேவன் உண்டு பண்ணிட்டு அதை என்ன சொல்றாரு, நீங்க ஆண்டு கொள்ளுங்கள், ஓகே, ரூல் ஓவர் இட் சொல்லிட்டு கனத்தினாலும் மகிமையினாலும் என்ன பண்றாராம், முடிசூட்டினார், கிரவுண்டுன்னு சொல்லி போட்டுருக்கு. அப்ப என்ன பண்றாரு, ராஜாவா வைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். எல்லாத்தையுமே என்ன பண்றாரு, அவனுடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வராரு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் நம்ம எங்க படிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 1:28. ஆதியாகமம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன பாக்குறோம், தேவன் இந்த மனுக்குலத்தை ஆசீர்வதித்தார். ஆதாம் ஏவால என்ன பண்ணார், நீங்க பூமியை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி தான் தேவன் சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து இங்க இங்க இந்த அப்போஸ்தலர் கோட் பண்ண இந்த 6, 7, 8 வசனங்கள் வந்து எங்க இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4-6. அதை நீங்க அந்த கான்டெக்ட் இல்லைன்னா அந்த சங்கீதத்தோட முழு நோக்கம் நீங்க படிச்சீங்கனாலே கீழே என்ன போட்டிருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, மிருக ஜீவன்கள் எல்லாத்தையுமே தேவன் என்ன பண்ணாரு, அவருக்கு கீழ்ப்படுத்தினார் சொல்லிதான் இங்க போட்டிருக்கும். அது கூட நீங்க பார்க்கணும்னா பார்க்கலாம். இங்க இப்ப பார்க்கலாம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் அப்படியே 7ல இருந்து படிங்க. ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். கீழ்ப்படுத்தினீர். எங்க நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பார்த்தோம் பாத்தீங்களா, தேவன் வந்து எல்லாத்தையும் படைச்சிட்டு என்ன பண்றாரு, ரூல் ஓவர் இட், அதை ஆளுகை செய் சொல்லிட்டு கனத்தினாலும் மகிமையினாலும் என்ன பண்றாராம், ஒரு ராஜாவா யாரை ஏற்படுத்துறா, ஆதாம் ஏவாளை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்க ஒரே ஒரு விஷயம் என்னது, தேவதூதர்கள் காட்டிலும் சற்று சிறியவங்களா இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். மற்றபடி ராஜாவா இந்த பூமிக்கே வந்து இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த ஆளுகைத்தன்மை எப்படி போச்சு, அந்த கீழ்ப்படியாமையினால சாத்தான் என்ன பண்ணிட்டான், ஆதாம் ஏவாளை வந்து வஞ்சித்து ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்டு பாவம் செய்ததுனால அவங்களுக்கு மரணம் வந்துச்சு. மரணத்தினால அந்த ஆளுகைத்தன்மை அவங்களை விட்டு போயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். சாத்தான் என்ன பண்றான், அந்த ஆளுகைத்தன்மையை எடுத்துக்கிட்டா சொல்லி பார்க்கிறோம். அதுதான் வந்து அடுத்த வசனத்துல நம்ம படிக்கிறோம். ஓகே, அப்படியே 8ஆம் வசனத்தோட அதை கன்டினியூ பண்ணுங்க. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. கரெக்ட். அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டு இருக்க காணோம். பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு எதுவுமே சகலமும் கீழ்ப்படியவில்லை சொல்லி பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பாம்பு பத்துல போய் கை விட்டீங்கன்னா என்ன பண்ணுது, பாம்பு கொத்திடுது. சிங்கத்தோட கிட்ட போய் நின்னீங்கன்னா சிங்கம் அடிச்சு காலி பண்ணிடுது. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன போட்டிருக்கு, சகலமும் மனிதனுக்கு கீழ்பட்டிருக்கும் சொல்லி போட்டிருக்கு, பார்த்து கீழ்பட்டிருக்கும் சொல்லி போட்டிருக்கு. ஆனா என்ன பண்ணல, அது வந்து சுயமா கீழ்ப்படியாதபடிக்கு அதை வந்து நம்ம ஜெயில போட்டு இல்லைன்னா வந்து அந்த ஜூல போட்டு இல்லைன்னா வந்து பாம்பை பிடிச்சி அதை வந்து உள்ள அடைச்சு வைக்கிறவங்களதான் நம்ம இருக்கோம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது ஒரு விஷயம். மற்றபடி இந்த இயற்கையா இருக்கட்டும் எல்லாமே என்ன பண்ணுது, பூமியில இருக்கிற எல்லா காரியங்களும், ஓகே, மழை, ஒரு வெள்ளம் எல்லாமே என்ன பண்ணுது, மனுஷனை வந்து விழுங்கிறதா இருக்கு. ஓகே, எல்லாமே அவனை அழிக்கிறதா இருக்கு சொல்லி பார்க்குறோம். இந்த பூமியே தேவன் என்ன பண்ணார், ஆரம்பத்துல ராஜா வச்சார் பூமிக்கு, எல்லாமே உனக்கு கீழ்பட்டு இருக்கும் சொல்லும் போது நாட் ஜஸ்ட் மிருக ஜீவன்கள் மட்டும் கிடையாது, இந்த பூமியின் கிரியை காரியங்கள் எல்லாமே என்ன பண்றாரு தேவன் ஆதாம் ஏவாளுக்கு கீழ்படுத்தி இருக்கிறார். இந்த மிருக ஜீவன்கள் அந்த இதா இருக்கட்டும், மற்றபடி இந்த எதுவுமே என்ன பண்றது இல்லை, இந்த மனுக்குலத்தை வந்து சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் வந்து அவ்வளவு நன்மையான ஒரு உலகமா வச்சிருந்தார். ஆனா இந்த கீழ்ப்படியாமையினால
சாபத்து நிமித்தம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு கேடு உள்ளதாயிடுச்சு. ஓகே, முள்ளும் குறுக்கும் தான் என்ன பண்றது, பிறப்பிக்கிறதா ஆயிடுச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அப்படிப்பட்ட சாபம் வந்துருச்சு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவ பாத்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த நிலைமை தான் வந்து இந்த உலகத்துல வந்து இருக்குது. ஓகேவா, அப்போ இயேசு கிறிஸ்துவ வந்து தேவன் வந்து அனுப்புறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, எப்படி எப்படி ஆதாம் வந்து பாத்தீங்கன்னா தேவதூதர்களையும் சற்று சிறுவனா ஆக்கப்பட்டிருந்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஆதாம்க்கு இணையா தேவதூதர்கள் காட்டும் சற்று சிறியவராக ஆக்கப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, கனத்தினாலும் அது அவர் ஆக்கப்பட்டு ஆதாம் வந்து கீழ்ப்படியாததுனால மரணத்துக்கு உட்பட்டாரு. இயேசு கிறிஸ்து படிந்து என்ன பண்றாரு, எல்லா விதத்திலும் பிதாக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன பண்றாரு, ஆதாம் மரணத்திலிருந்து அவரை வந்து தூக்கி இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, மனுக்குள்ள எல்லாமே என்ன ஆகுதான், மரணத்திலிருந்து விடுதலையாவது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதனால என்ன வராரு, கனத்தினாலும் மகிமையினாலும் தேவன் வந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து முடிசூட்டுகிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவர் வந்து என்ன ஆயிட்டாரு, இந்த உலகத்துக்கோ அதிபதி ஆகிறார் சொல்லி பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து. ஓகே, படிங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்திரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஓகே, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பாத்தீங்கன்னா இவர் இயேசு கிறிஸ்து வந்து என்ன ஆயிட்டாரு, அவர் ராஜாவாயிட்டார் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து நம்ம யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இருக்கும். படிங்க. ஃபர்ஸ்ட் 31 படிங்க, 32. 31 நம்ம ஏற்கனவே படிச்சோம், இந்த உலகத்தின் அதிபதி ஆகிய பிசாசானு சொல்லிட்டு. யோவான் 12:31 அப்புறம் 32. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்திற்கு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். அடுத்த வசனம், தாம் இன்ன விதமாய் மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஓகே, அப்போ சிலுவையின் மரண பரியந்தத்துல சிலுவையில உயர்த்தப்படும் போது நான் என்ன பண்ணுவேன், எல்லாரையுமே நான் என்ன பண்ணுவேன், என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்போ அவர் வந்து என்ன வராரு, எல்லா மக்களையும் மரணத்திலிருந்து உயிர்த்தல் கொண்டு வராரு. இந்த சாபத்தை வந்து இயேசு கிறிஸ்து வந்து நீக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இந்த அடிமைத்தனத்தை வந்து நீக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இந்த மரணத்தின் பிடியில இருக்கிற மக்களை வந்து காப்பாத்துறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அப்போ சாத்தானுக்கு என்ன இருக்கு, அந்த உலகத்தின் அதிபதிக்கு நியாய தீர்ப்பு இப்பொழுதே நான் வரப்போகுது சொல்லி அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மரணத்தை குறிச்சு அவர் பேசுறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, இதுதான் நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரம் இங்க 9ஆம் வசனத்துல நம்ம வந்து படிக்கிறோம். ஓகே, எவ்வாறு இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஆதாம் இழந்த அந்த மகிமையும் கனத்தையும் இவர் மரணத்தினாலே ஆதாம் போலயே வந்து என்ன பண்றாரு, மரணத்தின் அடிமைத்தனத்துல இருந்த மக்களை வந்து காப்பாத்தி எல்லாரையும் விடுதலை பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, இப்போ விடுதலை பண்ணியாச்சு. ஆனா விடுதலை பண்ணி 2000 வருஷம் ஆச்சு. ஓகே, ஒண்ணுமே எதுவும் நடக்கல, எல்லாம் அதே போலதான் எல்லாருமே இறக்குறோம், எல்லாருமே நடந்துட்டு போயிட்டு இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவனோட திட்டத்தை தான் இங்க வந்து 10ஆம் வசனத்துல சொல்றாங்க. என்னதுன்னா, இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து மட்டும் தான் என்ன பண்றாரு, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டவரா இருந்தார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அந்த ஆளுகைக்கு எல்லாம் பவர்ஃபுல், அந்த அவர் வெற்றி சிறந்ததுனால தேவன் வந்து அவரை வந்து முடிசூட்டுறவரா மாத்தினார் சொல்லி பார்க்கிறோம். இப்போ இவரை போலயே குமாரத்திகளும் என்ன பண்ணுமா, அநேக பிள்ளைகள் மகிமையிலும் கனத்திலையும் கொண்டு போகணும் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவங்கள வந்து ராஜாக்கள் ஆக்கணும், அவங்கள வந்து அதிபதிகள் ஆக்கணும். ஓகே, எல்லாம் முடிசூட்டணும், எல்லாத்தையும் அவங்களோட பாதத்திலையும் கொண்டு வரணும். கொண்டு வரதுக்காக என்ன பண்றாருன்னா, தேவன் சில மக்களை வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய சொந்த பிள்ளைகளாகவும் அவர் வந்து என்ன பண்றாரு, அடாப்ட் பண்றாரு. அதனால்தான் நம்ம எபேசியர்ல கூட படிக்கிறோம், நம்ம யாரு, தத்து பிள்ளைகள். வேணா அது கூட படிங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் எபேசியர் 1 அதுல 3, 4, 5, 6. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்
குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். தேவன் என்ன பண்றாராம்? கிறிஸ்து இயேசு மூலமாக. இப்ப நம்ம பார்த்தோம் யார் மூலமாக இங்க நடக்குது இந்த விஷயம்? கிறிஸ்து இயேசு மூலமாக. ஓகே, நம்மள என்ன பண்றாராம்? சுவிகார புத்திரராக, அடாப்டட் டு சன்ஷிப், சுவிகார புத்திரராக தேவன் முன் குறித்திருக்கிறார். ஓகே, முன் குறித்திருக்கிறார். எப்ப முன் குறித்தாரா? உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே தேவன் வந்து என்ன பண்றான்? சில பேரை வந்து முன் குறிச்சிருக்கிறாரு. எதுக்கு? புத்திர ஸ்வீகாரத்துக்காக. ஓகே, புத்திரராக ஆவறதுக்காக. அதுக்காக அடாப்ட் பண்ணியிருக்காரா. நம்மள வந்து என்ன பண்ணிருக்காரா? அடாப்டேஷன் சொல்லும்போது தத்து எடுத்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். படிங்க, எபிரேயர் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. ஓகே, திருப்பி ஒரு வாட்டி படிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் யாரு? தேவன் சொல்லி பார்க்கிறோம். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வரும்படிக்கு. பிள்ளைகள் யாரு? சபை சொல்லி பார்க்கிறோம். அதற்காக தன் ரட்சிப்பின் அதிபதியை, ஓகே, அவங்களுடைய ரட்சிப்பின் அதிபதி யாரு? கிறிஸ்துவ உபத்திரவத்தில் கொண்டு வர்றது தேவனுக்கு பிரியமா இருந்து சொல்லி பார்க்கிறோம். சரியா இருந்து சொல்லி பார்க்கிறோம். படிங்க இப்போ. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. உபத்திரவத்தினாலே அவரை பூர்ணப்படுத்துறது அவருக்கு ஏற்றதா இருந்தது சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் ரட்சிப்பின் அதிபதியாகிய கிறிஸ்து இயேசுவை இந்த அநேக பிள்ளைகளை மகிமையில கொண்டு வர்றதுக்காக இயேசு கிறிஸ்துவ உபத்திரத்துக்கு கொண்டு வந்தாங்களா? இது நம்ம புரிய மாட்டுது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? லேட்டர் 14ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா புரியும். ஓகே, அப்போ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவனுடைய திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி பிள்ளைகளாகிய சபைய என்ன பண்றாரு? தேவன் மகிமையில கொண்டு வரும்படிக்கு, மகிமைனா கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுறதுக்காக என்ன பண்ண? மகிமையில கொண்டு வரும்படிக்கு தன் ரட்சிப்பின் அதிபதியாகிய யாரு? இயேசு கிறிஸ்துவ உபத்திரத்தின் வழியா என்ன பண்ணாரு? கொண்டு போனார் சொல்லி நீங்க பார்க்கறோம். ஓகேவா? அப்போ உபத்திரம், இயேசு கிறிஸ்து வந்து மரித்து ஆதாமுக்கு இணையா மரித்தார்னா முடிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் போலீஸ்காரர் வந்து ஆதாம் ஒருத்தர் வந்து ஹெல்மெட் போடாம போயிட்டு இருக்காரு. அவரை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே ஃபைன் 500 ரூபாய் கட்டணும். இப்போ பின்னாடி வந்து இயேசு கிறிஸ்து வராரு பைக்ல. அவர் ஹெல்மெட் போட்டு வராரு. வந்து என்னப்பா ஆச்சு, இந்த மாதிரி ஃபைன் கட்டணும், ஆனா என்கிட்ட காசு இல்லை சொல்லி ஆதாம் சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சரி நான் காசு கொடுக்குறேன் சொல்லி 500 ரூபாய் வந்து அந்த போலீஸ்காரிகிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்துட்ட பிறகு முடிஞ்சிச்சு. 2 பேரும் விடுதலை ஆயிடுறாங்க. அங்க ஃபைன் கட்டியாச்சு, பில் கொடுத்துட்றாங்க, போயிடலாம். அப்ப என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து ஆதாம் மூலமா மரணம் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில எல்லாம் வந்து அவர் டைரக்டா மறிக்கிறதுனால அவர் என்ன பண்ணலாம்? ஆதாம் வந்து விடுதலை பண்ணிடலாம். ஆனா எதுக்காக உபத்திரவப்படுத்தணும்? எதுக்காக பயங்கரமான கஷ்டப்படணும் இயேசு கிறிஸ்து? எதுக்காக பயங்கரமா அந்த சிலுவை மரணம் அடையணும்? ஓகே, அவர் டைரக்டா வந்து அவர் மறிச்சாலே போதுமே, எதுக்காக வந்து இவ்வளவு தூரம் பயங்கரமா பாடுபடணும் சொல்லி பாத்தீங்கன்னா, இது சபைக்காக தான் பாடுகள் இருக்கா. அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வரும்படிக்கு, இந்த ராஜ்யத்தின் இல்லைன்னா வந்து இந்த உலகத்தின் அதிபதியாக அவங்கள மாத்துறதுக்காக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாராம்? சஃபரிங் வழியா கொண்டு போனார் சொல்லி பாக்குறோம். ஓகே, ரட்சிப்பின் அதிபதிய பாடுகள் வழியா கொண்டு போனார் சொல்லி பாக்குறோம். சோ தட் அவர் என்ன பண்றாராம்? தன் பிள்ளைகளுக்கு, அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மையும் உத்தமமான பிரதான ஆசிரியர் இருக்கும்படிக்கு. அது வந்து நெக்ஸ்ட் நம்ம 14 இருந்து நம்ம படிக்கலாம். இவன் பாயிண்ட் புரியுதுல? ஆதாம் செஞ்ச தப்புக்கு
500 ஃபைன் கொடுத்தா முடிஞ்சிச்சு. மரணத்துக்கு மரணம், கண்ணுக்கு கண் பண்ணுக்கு பல் சொல்ல மாதிரி மரணத்துக்கு ஜீவனுக்கு ஜீவன் கொடுத்து சாவடிச்சா முடிஞ்சிச்சு. ஓகே. ஆனா எதுக்காக இவ்வளவு தூரம் வந்து அவரை விடிய விடிய அடிச்சு அவரை வந்து காயப்படுத்தி அப்புறம் ஃபுல்லா ரத்தம் சிந்தி வச்சு அப்புறம் சிலுவையில போட்டு 2 கை தொங்க வச்சு அவ்வளவு சஃபரிங்கான பாடுகள் எதுக்கு? அப்படிப்பட்ட பாடுகள் எதுக்கு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா வகையிலையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டாரா? தன் சகோதரருக்கு ஒப்பாய் சோதிக்கப்பட்டார் சொல்லி பாக்குறோம். ஓகே. அதுல வெற்றி சிறந்தார். அப்போ சோதிக்கப்படுறவங்களுக்கு அவர் கிருபை உள்ளவரா இருக்கிறார் சொல்றதுக்காக தேவன் எல்லாத்தையுமே பண்ணார் சொல்லி பாக்குறோம். ஓகே. யாருக்காக? இந்த சில பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வரும்படிக்கு. ஓகே. இந்த பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வரும்படிக்கு தேவன் இந்த கிரியையை இந்த காரியங்களை செஞ்சார் சொல்லி பாக்குறோம். அடுத்த வசனம் படிங்க. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். அந்த ஒருவர் யாரு? பிதாவாகிய தேவன். பரிசுத்தம் செய்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாரு? இந்த சபை. ஓகே. பிள்ளைகள். ஓகே. தேவனுடைய பிள்ளைகள். இங்க சொல்ல வர்றது யாரு? தேவன் பிள்ளைகளை வந்து மகிமையில் கொண்டு வராராம். ஓகே. 2 பேரும் ஒரே அளவு ஒரே ஒருத்தரால என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? உண்டாயிருக்கிறார்கள் சொல்லி பாக்குறோம். அடுத்தது இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். இது நிமித்தம் அவர்களை சகோதரர்கள் என்று சொல்ல அவர் வெட்கப்படல சொல்லி பாக்குறோம். அவ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவர் நம்மளுடைய சகோதரரா இருக்காரா இப்போ? ஏன்? ஏன்னா அவங்க யாரு? தேவனுடைய தத்து பிள்ளைகள், அடாப்டட் சன்ஸ். இப்போ நம்மள தத்தெடுக்க பிள்ளைகள் தான் சொல்லிதான் நம்ம எங்க படிக்கிறோம்? எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். அதன்படி நம்ம யாரு? கிறிஸ்துவோடைய சகோதரர்கள், சகோதரிகள். அதுதான் இங்க பாக்குறோம். So Jesus is not ashamed to call them brothers and sisters சொல்லி பாக்குறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே யாரு? தேவனுடைய பிள்ளைகளா இருக்குமா, தத்து பிள்ளைகள், அடாப்டட் சன்ஸ் சொல்லி பாக்குறோம். இதை வந்து நம்ம ரோமர்ல கூட படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் படிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அனிமிதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுடனே நம்ம யாரு? கோ ஹையர் வித் கிரைஸ்ட் அப்படின்னா அர்த்தம் என்னது? தேவனுடைய சுதந்திரம் சொல்லும்போது தேவனுக்கு வந்து என்னெல்லாம் சொத்து இருக்கோ அந்த சொத்துக்கெல்லாம் வந்து பங்காளிகளா என்ன பண்றாரு? தேவன் இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த பிள்ளைகளை என்ன பண்றாரு? தேவன் சேர்த்துக் கொள்றாரு சொல்லி போகிறோம். நம்மளாம் யாரு? அடாப்டட் சன்ஸ், தேவனுடைய தேவனால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் சொல்லி போகிறோம். அவ பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவோடைய சுதந்திரத்துக்கு நம்ம என்ன பண்றோமா? பங்காளிகளா இருக்குமா? அவருக்கு தான் வந்து எல்லாமே கொடுக்கப்பட்டது. தேவனுடைய காரியங்கள் எல்லாமே யாருது? கிறிஸ்துவ நீடிது. ஓகே. அவருக்கென்றும் அவருக்காக தான் உண்டு பண்ணது. அந்த உண்டு பண்ண காரியங்கள்ல நம்ம என்ன பண்றோமா? பங்காளிகளா இருக்கிறோமா? ஏன்னா படிங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15 18 வரைக்கும் படிங்க. 15 16 வரைக்கும் படிங்க. 16 17 வரைக்கும். அவர் அர்த்தரிசனமான தேவனுடைய தத்துவமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஓகே.
பாத்தீங்கன்னா அவருக்கென்றும், ஓகே, அவர் மூலமாகவும் அவருக்கென்றும், த்ரூ ஹிம் அண்ட் ஃபார் ஹிம் சொல்லி பார்க்கிறோம். அப்போ எல்லா துரைத்தனங்கள் எல்லாமே தேவன் வந்து யாருக்கு பண்ணாரா? கிறிஸ்துக்கு பண்ணியிருந்தாரா? கிறிஸ்துக்கு வந்து கொடுத்திருந்தாரு சொல்லி பார்க்கிறோம். அந்த சுதந்திரத்துக்குள்ள நம்ம யாரா? பங்காளிகள், கோ ஹையர் வித் கிரைஸ்ட். அந்த அந்த எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம பங்காளி ஆயிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்பாக்கு வந்து ஒரு பையன் இருந்தாங்கன்னா, அந்த அப்பாக்கு வந்து இருக்கிற சொத்து எல்லாமே யாருக்கு வரும்? அந்த பையனுக்கு தான் வரும். அப்பா அந்த அப்பா என்ன பண்றாருன்னா, ரோட்ல ஒரு பையனை வந்து தத்தெடுத்து, இவனும் என் பையன் சொல்லி லீகலா ஆட் பண்ணிட்ட பிறகு என்ன ஆயிடுச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த தத்தெடுத்த பையனுக்கு அப்பாவோட சொத்துல வந்து உரிமை இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் என்ன ஆயிடுச்சு? நம்ம பிதாவாகிய தேவனுடைய சொத்துல வந்து உரிமையாயிடுச்சான். ஓகே, எல்லா துரத்துறதுக்கும் அதிகாரங்களுக்கும் நம்மள என்ன ஆயிட்டோம்? பங்காளி ஆயிட்டோம் சொல்லி பார்க்கிறோம். இதுல தேவன் என்ன பண்றாரு? இதுல வந்து கிறிஸ்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து நம்மள வந்து என்னடா இது, நம்ம கூட வந்து யாருமே என்னதுன்னா பூமியில இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஆட்களை வந்து நம்ம கூட செஞ்சுட்டாரே சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? வெக்கப்படல. அங்க என்ன போட்டிருக்கு? தன் சகோதரர், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல சகோதரர் என்று சொல்றதுக்கு அவர் என்ன பண்ணலையா? வெக்கப்படல. நம்ம சாதாரண ஒரு ஆட்கள், ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தாராம் இயேசு கிறிஸ்து. ஒண்ணுமே இல்லாத மனுஷர்கள். ஓகே, மனிதன் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறான். ஓகே, அவன் வந்து வெறும் மண்ணுதான் அவன் சொல்ற அந்த மண்ணான ஒரு மனுஷனை தேவன் என்ன பண்றாருன்னா உன்னதங்களுக்கு கொண்டு வராராம். அவனை அந்த மண்ணுக்குரிய சரீரம் வந்து என்ன ஆகுதான்? மறுரூபமாக்கப்பட்டு அவர் மகிமையின் சரீரத்துக்கு கொண்டு வராராம். வேணா அது கூட படிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 20, 21 படிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். பாருங்க, இங்க வந்து என்னதுன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அவர் லோலி பாடிஸ். லோலினா என்னது? கீழ்த்தரமான ஒரு இது சரீரம். என்னதுன்னா அது ஆதாம் ஏவாளுக்கு இருந்த மீது நல்லா சூப்பரான சரீரமா இருந்தது. ஆனா பாவத்து நிமித்தம் என்ன ஆயிடுச்சு? இது பயங்கரமான தீமையை தான் என்ன பண்ணுது? முக்காவாசி யோசிக்கிறதாவும் சிந்திக்கிறதாவும் ரொம்ப அழிவுக்குரிய ஒரு சரீரமா இருக்கிற இந்த சரீரத்தை இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்றாராம்? அவர் மகிமையின் சரீரத்துக்கு, அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு, ஓகே, வில் பி லைக் ஹிஸ்னா என்னது? அவருடைய வில் பி லைக் ஹிஸ் குளோரியஸ் பாடி. அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாய் நம்மளுடைய சரீரத்தை என்ன பண்ணுவாராம்? மாத்துவார் சொல்லி பார்க்கிறோம். அவ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் இதை வந்து என்ன பண்றாரு? அவர் வருவார், வரமே அது நடக்குது சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எங்க பண்ணல? கொஞ்சம் கூட நம்மள சாதாரண ஒரு மக்கள் சொல்லி அவர் என்ன பண்ணல? வெக்கப்படாதபடிக்கு அவர் என்ன பண்ணாரு? நம்மள தேவன் கொடுத்த சகோதர சகோதரிகள் சொல்லிட்டு அவர் நினைச்சு என்ன பண்றாரு? எல்லா வகையிலுமே. ஓகே, இப்ப அந்த மாதிரி வந்து ஒரு அப்பா வந்து ரோட்ல ஒரு பையனை வந்து அடாப்ட் எடுத்துட்டு அவனும் இந்த சொத்துக்கு பங்காளி சொல்லி சொன்னாங்கன்னா எத்தனை பசங்க ஒத்துப்பாங்க? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா இவர்கள் தேவன் கொடுத்தவர்கள் சொல்லிட்டு என்ன பண்றாரு? எல்லாவற்றிலும் பிதாக்கு வந்து கீழ்பட்டு இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவு கிறிஸ்து வந்து உண்மையிலோரா பிதாக்கு இருக்கிறாரு. எல்லாவற்றிலையும் பிதாவுடைய சித்தத்தை செய்யறவரா இருக்காரு. பிதாவின் சித்தத்தின்படிதான் என்ன பண்றாரு? அவர் பூமிக்கு வந்து தன்னை மரணத்திலே ஒப்பு கொடுத்து இந்த மனு குலத்தை வந்து காப்பாத்தினார் சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவு பிதாவின் சித்தத்துக்கு வந்து கீழ்பட்டவரா இருக்காரு. ஓகே, அப்போ பட்ட பாடுகளாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் சொல்லி வேற நம்ம என்ன படிக்கிறோம்? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7, 8 எல்லாம் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படுத்தினதுனால தேவன் என்ன பண்றாரு? எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தினார் சொல்லிட்டு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வாங்க. 2:7 இருந்து படிங்க. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஓகே, பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னை வந்து
பிதாக்கு முழுவதுமா என்ன பண்ணார்? ஒப்படைத்தார். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூர்வாயாக சொல்லும்போது, எல்லா வகையிலையும் தேவனுக்கு சின்சியர் லவ், உண்மையான கீழ்ப்படிதலோடு இயேசு கிறிஸ்து வந்து இருந்தார். அவர் சித்தத்துக்கு வந்து ஏற்றபடி தன்னை வந்து ஒப்பு கொடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சகோதரர்கள் சொல்லி தேவன் வந்து என் பிள்ளைகள் சொல்லி சில பேரை வந்து பூமியிலிருந்து எடுக்கும்போது அவருடையவர்கள். ஓகே, இதெல்லாம் இந்த பிள்ளைகள் யாரு தெரிந்து கொண்டா? பிதா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஓகே, அவங்கதான் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து போதிக்கிறாராம். இதுதான் நம்ம வந்து யோவான் 17 கூட நம்ம படிச்சோம். யோவான் 17 திருப்பி வாங்க ஒரு வாட்டி. யோவான் 17, தேவனே இது இவர்கள் உம்முடையவர்கள், இவர்களுக்கு நான் என்ன பண்ண வெளிப்படுத்தினேன் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. படிங்க 6. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தே. அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டாயின என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். ஓகே, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இவர்கள் உம்முடையவர்கள். ஓகே, தேவனுடையவர்கள். சோ நீங்க எனக்கு தந்தீங்க சொல்லும்போது அதுக்கு முழுமையா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அடிப்பணிகிறார் சொல்லி பார்க்கிறோம். இவங்க என்ன என் கூட ஈக்குவலா வைக்கிறீங்க சொல்லி அவர் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட வெக்கப்படல. அவர் என்ன பண்றாரு? முழுமையா வந்து கீழ்ப்படிந்து உமது நாமத்தை நான் என்ன பண்ணுவேன், என் சகோதரர்களுக்கு நான் அறிவிப்பேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றாரு? அறிவிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இதான் 12ஆம் வசனம் நம்ம படிக்கிறது. படிங்க 12. உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவர்களிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். அதான் பாத்தீங்கன்னா யோவான் 17ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். என் சகோதரர்கள் சொல்லி சொல்றாரு. அவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? வெக்கப்படாதபடிக்கு நான் வந்து உமது நாமத்தை வந்து அறிவிக்கிறாரு. நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்காங்க. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க? எனக்கு கொடுத்தவங்க, அவங்களுக்கு நான் என்ன பண்றேன்? எல்லா வகையிலையும் அவங்களுக்கு மாதிரியா இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெரிய ஆள் இருந்தாங்கன்னா, ஒரு மூத்த பையன் இருந்தானா, இல்ல ஒரு அக்கா இருந்தாங்கன்னா, அவங்களோட கூட பிறந்த பசங்க எல்லாம் என்ன பார்த்துப்பாங்க? சின்ன பசங்க எல்லாம் தன்னோட பிள்ளைகளா பார்த்துப்பாங்களா? அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா? நீங்க எனக்கு கொடுத்த பிள்ளைகள், இது உங்களுடைய பிள்ளைகள், ஆனா நீங்க எனக்கு கொடுத்தீங்க, இவங்களை நான் என்னோட பிள்ளைகளா நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து வந்து அந்த அளவு வந்து பிதாவின் சித்தத்துக்கு கீழ்பட்டு எல்லா வகையிலையும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியா வந்து செட் பண்ணியிருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே, இயேசு கிறிஸ்து. அதே போல 14ஆம் வசனத்துல இருந்து அப்படி படிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க. இந்த பிள்ளைகள் யாரு? சபை. ஓகே, அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஓகே, இங்க நம்ம என்ன பாக்குறோம்? பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் உடையவரா இருக்க அவரும் தேவன திட்டம் என்னது? உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி மனுக்குலத்தை காப்பாற்றணும் சொல்லிட்டு அப்ப அவரும் என்ன பண்றாரு? அந்த ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உன் சந்ததி மூலமா எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும், எல்லா உலக மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சோ அந்த திட்டத்தின்படி, அந்த வாக்கின்படி என்னாவது அந்த அழைப்பு இஸ்ரேல் மக்களுக்கு போகுது. இஸ்ரேல் மக்களுடைய அவிசுவாசத்தினால அது புறஜாதி மக்கள்கிட்ட போகுது. அது சபையின் அழைப்பு பெந்தெகோஸ்து நாள்ல இருந்து இங்க வரைக்கும் எதுனா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த மக்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? காப்பாத்துறதுக்காக, அவங்கள வந்து சேர்க்கறதுக்காக தேவனோட திட்டத்தின்படி தேவனுடைய அடாப்டட் சன்ஸா அவங்கள வந்து மாத்துறாரு தேவன். அதுக்கு கிறிஸ்து தண்ணியை என்ன பண்றாரு? தயார்படுத்துகிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்படியே 16ஆவது வசனம் படிங்க. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். முழுக்க முழுக்க தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்ற என்னது? கீழ்ப்படிதல் சொல்லி பார்க்கிறோம். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய ஏஞ்சல்ஸ்ல யாரு? இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்துல இருக்கும்போது அவர் கூட வந்து எத்தனையோ ஏஞ்சல்ஸ் இருந்திருப்பாங்க. ஓகே, கூட ஏகப்பட்ட ஏஞ்சல்ஸ் இருந்திருப்பாங்க. ஓகே, அவங்க கூட பல ஆயிரம் வருஷங்கள், பல கோடி வருஷங்கள் வந்து வாழ்ந்திருக்கலாம். ஓகே, ஆனா அவங்களுக்கு கை கொடுக்காதபடிக்கு அற்பமான இந்த மனுக்குலத்துக்கு
அதுலயும் பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு வந்து கை கொடுக்கல. ஆதாமுக்கு கை கொடுக்கறதுனா என்னது? உலக மக்கள் எல்லாருமே காப்பாத்துறது. இப்போ ஆபிரகாமின் சந்ததி, இங்க ஆதாமின் சந்ததி போடல. ஆபிரகாமின் சந்ததி சொல்லும் போது யாரு? வாக்கு தத்தத்தின் சந்ததி. வாக்கு தத்தம்னா என்னது? ப்ராமிஸ், இல்ல சாய்ஸ், செலக்ஷன், தேவனுடைய முன்குறித்தல், முன்குறிக்கப்பட்ட சந்ததி. ஓகே, தேவனுடைய கிருபையினால தேவன் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி. அதுல இருந்து யார் வரணும்? சபை வரணும். இந்த சபைக்காக என்ன பண்றாராம் தேவன் வந்து, இயேசு கிறிஸ்து வந்து இவங்களுக்கு கை கொடுக்குறாரு சொல்லி போகிறோம். இது தேவனுடைய திட்டத்துக்கு வந்து கீழ்ப்படிந்து தேவன் இயேசு கிறிஸ்து வந்து நடக்கிறா சொல்லி போகிறோம். இதுதான் நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து படிக்கிறோம். ஓகேவா? இப்போ மகிமைனாலும் கனத்தினாலும் முடிசூட்டினாலும் சொல்லும் போது யார் வராங்க? இங்க சபை வந்து இயேசு கிறிஸ்து மூலமா அவங்க மகிமையில கொண்டு வர்றதுக்கு தான் தேவனுடைய திட்டமா இருக்கு சொல்லி போகிறோம். அதுக்கு மகிமையின் அதிபதிய, இல்ல மகிமைக்கு கொண்டு வர ஆளாகிய இயேசு கிறிஸ்துவ வந்து உபத்திரவத்தினால் என்ன பண்ணாராம்? பூர்ணப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். எல்லா வகையிலும் அவர் கிருபை உள்ளவரா இருக்கிறதுக்காக. ஓகே, என்ன படிங்க 17-18. அன்றியும் அவர் ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஓகே, எவ்விதத்திலும் சகோதரர்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டியிருந்தது. ஓகே, அவ பாத்தீங்கன்னா மாம்சமும் ரத்தமும் உடையவராக இருந்தாங்கன்னா கரெக்டா இவங்களும் என்ன பண்ணுமா? இயேசு கிறிஸ்துவ மாம்சமும் ரத்தமும் உடையவராக இருந்து மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசனை விலக்கி வெற்றி பெற்று என்ன பண்றாராம்? இந்த பிள்ளைகளாகிய தேவனுடைய அடாப்டட் சன்ஸை வந்து என்ன பண்றாரு? மகிமையில கொண்டு வர்றதுக்காக இவரே உபத்திரவத்துக்குள்ள போய் அவர் எல்லா பாடுகளும் பட்டதுனால அவர் கிருபையுள்ளவரை பாடுபடுகிற பின்பு அவர் பின் ஃபாலோ பண்ற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட சகோதரர்களுக்கு சபைக்கு ஓகே என்ன பண்றாரா? அவர் உண்மையுள்ள ஒரு பிரதான ஆசிரியரா இருக்கார் சொல்றத நம்ம இங்க பாக்குறோம். அப்போ தேவனோட திட்டம் எங்க இருந்து வருது பாருங்க. ஆரம்பத்துல இருந்து ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்துல இருந்து தேவன் என்ன பண்றாரு? இந்த சந்ததியாகிய சபையை வந்து கொண்டு வர்றதுக்காக மகிமையில ஓகே உன்னதங்களில் கொண்டு வர்றதுக்காக தன் ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு? எல்லா விதத்திலையும் வந்து பெர்ஃபெக்ட் பண்ணிட்டு அவர் உண்மையுள்ளவரா இருக்கும்படிக்கு என்ன பண்றாரு? பிரதான ஆசிரியர் இருக்கும்படிக்கு, நம்மளுக்கு கிருபை செய்கிற பிரதான ஆசிரியர் இருக்கும்படிக்கு அவர் எல்லா விதத்திலையும் தேவன் வந்து என்ன பண்றாரு? தயார்படுத்துறாரு சொல்லி பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவ. சோ இது மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதாம் இழந்து போன அந்த மகிமையும் கனத்தையும் தேவன் என்ன பண்றாரு? மறுபடியும் இந்த மனுக்குலத்துக்கே கொடுக்கிறார். அதுல மனுக்குலத்துல கொடுக்கும்போது அவர் இயேசு கிறிஸ்து அவரை வந்து என்ன பண்றாரு? பூமிக்கு அனுப்பிச்சு அவர் மாம்ச சரீரத்துல எடுத்து அவர் வெற்றி சிறந்ததுனால அவரும் என்ன ஆயிட்டாரு? இந்த மனுக்குலத்தின் ஒரு ஆள் ஆயிட்டாரு சொல்லி பார்க்கிறோம். அவரோட கூட என்ன பண்றாரா தேவன் இன்னும் சில பிள்ளைகளை என்ன பண்றாரு? அவரோட கூட மகிமையில கொண்டு வர்றார். மனுக்குலத்துல இருந்து எடுத்து தேவன் வந்து அவருடையவர்கள் நீர் எனக்கு கொடுத்தவங்க யாரு? அது உம்முடையவர்கள் சொல்லி சொல்றாரு. அவங்களை என்ன பண்றாரு? மனுக்குலத்துல இருந்து எடுத்து தேவனுடைய மகிமைக்கு வந்து அங்க இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல வந்து கொண்டு வர்றாரு சொல்லி பார்க்கிறோம். கொண்டு வர்றதுனா என்னது? இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பண்றாரு? பிதாவின் வலதுபுறத்துல உட்கார்ந்திருக்காரு. அதே போல இயேசு கிறிஸ்துவோட சிங்காசனத்துல நம்ம உட்கார்றதுக்கு வந்து தேவன் என்ன பண்றாரா? கிருபை செய்யறாரு சொல்லி பார்க்கிறோம். அது கூட நம்ம ஏற்கனவே படிச்சோம். ஒரு வசனம் படிங்க, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்ததும் போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட உட்காரும்படிக்கு அருள் செய்தேன். நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு அருள் செய்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. சபைக்கு காதுள்ளவன் கேட்கடவன். அடுத்த வருஷம் படிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். அப்ப யாருக்கு சொல்றாங்க இத? சபைக்கு. ஓகே, ஆரம்பத்திலே சொல்றது சபைதான். ஓகே, அப்ப சபையின் அழைப்பு சொல்றது வந்து எவ்வளவு முக்கியமானது. சபையின் அழைப்பு சொல்றது வந்து நம்ம வாரம் நம்ம சண்டே சர்வீஸ் போறது மட்டும் கிடையாது. நம்ம போயிட்டு தேவன் கிட்ட வந்து இது தாங்க அது தாங்க, தேவனே இது பண்ணுங்க அது பண்ணுங்க சொல்றது கிடையாது. தேவன் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஓகே, அந்த திட்டத்துக்கேற்ற கிரியைகளை நம்ம செய்யற மக்களா இருக்கணும். ஓகே, என்ன நோக்கி கர்த்தாவை கர்த்தாவை கூப்பிடுற வந்து தேவன் ராஜ்யத்துல என்டர் ஆக மாட்டான். யார் வந்து தேவனுடைய திட்டம் என்னது, என்ன நடந்துட்டு இருக்கு, சபையான அழைப்பு என்னது சொல்லி தெரிஞ்சு புரிஞ்சு பிதாவின் சித்தத்தின்படி செய்யறவன் தான் என்ன பண்ணுவானா?
அவன் ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு சொல்லி சொல்றாரு. எங்க சொல்றாங்க? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. சண்டே போயிட்டு கர்த்தாவே கர்த்தாவே சொல்லிட்டு நம்ம குடும்பத்துல காரியங்களையும் இந்த காரியங்களையும் அந்த காரியங்களையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு இதுவும் கிடையாது. ஓகே, கண்டிப்பா குடும்பத்துல கஷ்டம் இருக்குன்னா தேவகிட்டே உதவி கேட்கலாம். ஆனா அதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னது? தேவனுடைய சித்தம் என்னது? சபையா என்னை அழைச்சிருக்காத காரணம் என்ன? எதுக்காக சபைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அழைப்பு வந்து இருக்கு. அது பரலோக அழைப்பா இருக்குன்னா அது தேவன் எதுக்காக பண்றாரு, ஏன் பண்றாரு சொல்ற தெளிவு தெரியணும். அது மட்டும் இல்லாம தேவனோட சித்தம் என்னது? ஓகே, அவர் சித்தத்துக்கு கேட்டபடி நான் வந்து செயல்படணும். செயல்படலன்னா நான் ராஜ்யத்துல என்ட்ராக முடியாது சொல்லி போட்டிருக்கு. அப்போ இந்த காரியங்களை குறிச்சு தேடுறவன் தான் என்ன பண்ணுவான்? தேடுகிறவன் கண்டடைவான் சொல்றது மாதிரி. அப்போ தேவன் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு சொல்லி பாக்குறோம். அப்போ இப்போ இந்த சத்தியங்கள்லாம் உங்களுக்கு வருது. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, கேட்கறவங்க. அப்போ கேட்டவங்க கேட்கறவங்களா இல்லாதபடிக்கு இது ஏன் வந்து சபையின் அழைப்பு வந்து இம்பார்ட்டன்ட் சொல்றது தெரிஞ்சு புரிஞ்சு என்ன பண்ணுங்க, இந்த சபையின் அழைப்புக்குள்ள வாங்க. இத இத வந்து நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து, ஓகே, நீங்க கிளாஸ் இப்பதான் கேக்குறீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நீங்க கேட்டீங்கன்னா முழுமையான பாடங்கள் எல்லாமே புரியும். இப்போ இங்க நம்ம பாக்குறது என்னதுன்னா சபையின் அழைப்பு. இந்த அழைப்புல வந்து எவ்வாறு தேவன் ஒரு சர்டன் பீப்புள, ஓகே, சிறு கூட்டத்தை வந்து என்ன பண்றாரு? முன்குறித்து அவங்கள வந்து மகிமையில கொண்டு வரதுக்காக இயேசு கிறிஸ்துவ பாடுகளுக்குட்பட்டு அவங்கள வந்து மகிமையில கொண்டு வரான்னு சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் 2 விஷயத்துக்காக. ஒண்ணு வந்து மனுக்குலத்தை மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலுக்கு, மரணத்திலிருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்காக. 2வது விஷயம் சபையை வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய சபையை வந்து அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்படிதான் வந்து சபையின் அழைப்பு வந்து ஆரம்பிக்குது. அவர் இயேசு கிறிஸ்து வந்து வெறும் மனுக்குலத்தை மரணத்திலிருந்து விடுதலை பண்ணணும்னா அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு. பண்ணி அப்பயே வந்து எல்லாமே முடிஞ்சிருக்கணும். ஓகே, ஆனா இப்ப எதுக்காக வெயிட் ஆயிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சபையின் அழைப்புக்காக தான் வெயிட் ஆயிருக்கு. அதை பத்தி தான் நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல இருந்து என்ன பண்றோம்? முழுக்க முழுக்க பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக இன்னொரு பாயிண்ட் மட்டும் பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். எதுனா ரோமர் 28ஆம் அதிகாரம், சாரி 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29, 30. இந்த சபை மக்கள் தான் தேவன் என்ன பண்றாரு? அன்றியும் முன்குறிக்கிறார். தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க என்னதுன்னா தேவனுடைய தீர்மானத்தின்படி. இது நம்மளுடைய தீர்மானம் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னதுன்னா அதுவும் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. நம்ம பாத்தீங்கன்னா தேவனின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற மக்களுக்கு சகலமும் என்ன பண்ணுமா? நன்மைக்கு எதுவா ஆகும் சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் வந்து அழைக்கப்பட்ட மக்களுக்கு எதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்குதோ அது எல்லாமே தேவனுடைய அனுமதி இல்லாம நடக்கிறது இல்லை. எப்படி யோபுக்கு நடந்ததோ தேவனோட அனுமதியோடு தான் நடந்தது. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்ஸா இருக்கட்டும், எல்லாம் வந்து பவுலா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தேவனோட அனுமதி, இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், பூமியில இருக்கும்போது தேவனோட அனுமதியோட தான் நடந்தது. இவரை நேசகுமார் இவள் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி பரலோகத்துல இருந்து குரல் என்ன பண்றது? சொல்லிட்டே இருக்கு. ஞானசனம் எடுக்கும்போது சரி, மருவ மலையிலும் சரி, பாத்தீங்கன்னா இவரை நேசகுமாரன் சொல்லி சொல்லிட்டே இருக்கு சொல்லி பாக்குறோம். சொல்லிட்டே இருந்தாரு சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா தேவனால் அன்புள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சபையார மக்கள் அவங்க தேவனுடைய தீர்மானத்தின்படி தான் என்ன பண்றாங்களா? முன்குறிக்கப்பட்டவங்களா இருக்காங்களா? அவங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். அடாப்டட் சன்ஸ், புத்திர சுவீகாரத்தின் பிள்ளைகளா இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். அடுத்த வருஷம் படிங்க. அவங்க என்ன பண்றாங்க? காட் குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு பாருங்க, தன்னுடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவரா இருக்கும்படிக்கு சொல்லும்போது தேவனுக்கு வந்து அநேக பிள்ளைகள் இருக்காங்க. எப்படி? இப்போ தேவன் தத்தெடுத்த பிள்ளைகள் ஆகிய யாரு? இது சபை மக்கள். அவங்க எல்லாம் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி பாக்குறோம். அதுல கிறிஸ்து வந்து முதல் குமாரனா இருக்கும்படிக்கு. அடுத்தது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் அறிந்தாரோ, யார வந்து தேவன் வந்து முன் அறிந்தாரோ, ஓகே, அவர்களை வந்து குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக முன் குறிக்கிறார் சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் தேவன் என்ன பண்றாரா? மாத்திக்கிறார். இதுதான் நம்ம வந்து
கலாத்தியர்ல கூட கலாத்தியர்ல பிலிப்பியர்ல கூட நம்ம பார்த்தோம். அது எங்க பார்த்தோம்? அந்த 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல குமாரனுடைய அவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம மாம்சீக சரீரத்தை வந்து ஓகே லோலி பாடிஸ் நம்மள மாம்சீக சரீரத்தை வந்து அவருடைய மகிமைக்கு அவருடைய இயேசு கிறிஸ்துவோடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாய் நம்மளை வந்து மாற்றுகிறார் சொல்லிட்டு தான் நம்ம என்ன பார்க்கிறோம்? 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம். who by the power of enables him to bring everything under his control will transform our lowly bodies so that they will be like his சொல்றது இயேசு கிறிஸ்துவோடைய glorious bodies மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றுகிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பாத்தீங்கன்னா தேவனுடைய முன்குறித்தல் படி. ஓகே, அப்படியே படிங்க நெக்ஸ்ட். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா மகிமைப்படுத்துற வரைக்கும் காட் என்ன பண்றாருன்னா கொண்டு வர்றாரு. இப்ப மகிமைப்படுத்துறதுனா என்னது சொல்லி பாத்தீங்கன்னா பரிசுத்தவினால தேவன் என்ன பண்றாராம்? மகிமைப்படுத்துகிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பரிசுத்தாவை கொடுத்து யாரெல்லாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளோ அவங்கள வந்து என்ன பண்றாரா? தேவன் பரிசுத்தாவை கொடுக்குறார். ஃபார் எக்ஸாம்பிள், யாரை முன்குறிக்கிறாரோ அவங்கள வந்து அழைக்கிறார் இந்த புத்திர சுவீகாரத்துக்கு, இல்லைன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட அழைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாம் சுவிசேஷத்தை கேட்டு எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் மூலமா இப்ப நம்மளுக்கு பைபிள் வேதாகமத்துல எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அது மூலமா இப்ப எங்கள் மூலமாவும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது அவங்க என்ன வராங்க? நீதி அடைகிறாங்க. நீதி அடைஞ்சிட்டு பேருக்கு தேவனுடைய ஆவி பரிசுத்தாவி கொடுத்து என்ன பண்றாரு? தேவன் அவங்கள வந்து முத்திரை போடுறாரு. அது மகிமை அடைகிறாங்க சொல்லி பார்க்கிறோம். இது கூட எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல அவங்க மகிமையாற்ற காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் போட்டிருக்கு. எதுனா 13-14, எபேசியர் 1:13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். ஓகே, மகிமையா என்னதுன்னா சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறாங்களா? நம்ம என்ன ஆகுமா? தேவனுடைய மகிமையா இருக்கும்படிக்கு. ஓகே, தேவன் என்ன பண்றாரா? நம்மள பரிசுத்தாவி மூலமா முத்திரை போடுறாரு சொல்லி போறோம். அப்போ நம்ம மகிமையா இருக்கும்படிக்கு அப்ப பாத்தீங்கன்னா இந்த மகிமையை தான் நம்ம வந்து ரோமர்லயும் நம்ம படிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலையும் எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார் சொல்லும்போது நம்ம ஞானஸ்தானத்தப்ப என்ன பண்றோம்? பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டு நம்ம தேவனுடைய மகிமையா ஆயிட்டோம். ஓகே, புத்திரர்களா ஆயிட்டோம் சொல்லி பாக்குறோம். இப்போ நம்ம புத்திரலா ஆயிட்ட பிறகு இந்த விசுவாசத்துல நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஊன்ற கட்டப்பட்டு நிக்கணும். அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையா இருக்கு. அதுதான் பிலிப்பியர்ல வந்து 2ஆம் அதிகாரத்துல போய் பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 2 அதுல வந்து 12ஆம் வசனம் படிங்க. 12-13. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஓகே, தேவனே என்ன பண்றாரு? விருப்பத்தையும் செய்கையையும் என்ன பண்ணார்? நமக்குள்ள உண்டாக்கிட்டார். எப்படி? அவர் முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமையும் படுத்திட்டார் பரிசுத்தாவி கொடுத்து. அப்ப பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களும் தேவனே வந்து பண்ணிட்டார். நமக்குள்ள வந்து என்ன பண்றாரு? செய்கையும் விருப்பத்தையும் வந்து உண்டு பண்ணிட்டார் சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னதுன்னா அந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அது எப்படி காத்துக்கொள்ளணும்? பயத்தோடும் நடுக்கத்தோடும். ஓகே, எப்படி இயேசு கிறிஸ்து வந்து அவர் பூமியில இருந்த காலத்துல வந்து அவர் தேவனுடைய பிள்ளை தான், தேவனுடைய குமாரன் தான். ஓகே, அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணார்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணார்? காத்துக்கொண்டாரோ அதே போல நம்மளும் காத்துக்கொள்ளணும் சொல்லி பார்க்கிறோம். வேணா படிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து படிங்க.
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணர் ஆகி. பாத்தீங்கன்னா நித்திய ரட்சிப்பை அடையிறதுக்கு அவர் இயேசு கிறிஸ்து வந்து காரணராக. அப்ப இதுல படிக்கவே என்னதுன்னா, பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ன பண்றாரா இயேசு கிறிஸ்துவே, அவர் வந்து பிதா கிட்ட விண்ணப்பம் செய்யறாராம். ஓகே, அழுகியோடும் கண்ணீரோடும் என்ன பண்றாராம், பிதா கிட்ட விண்ணப்பம் செய்து அந்த பயபக்தினாலே கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளாலே என்ன பண்ணாரா, கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு ஒன்ஸ் மேட் பெர்ஃபெக்ட், அவர் பூரணரான பின்பு மத்த எல்லாருக்கும் என்ன பண்றாராம், வழிகாட்டுறவரா இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பின்னாடி வர மக்கள், அப்ப நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதையில தான், இயேசு கிறிஸ்து போன பாதையில தான் நம்மளும் போறவங்களா இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கும் பாடுகள் இருக்கு, நம்மளுக்கும் எல்லா வித உபத்திரவங்கள் இருக்கு. ஆனா ஒண்ணு நம்மளுக்கு என்ன கான்பிடன்ஸ் இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பரிந்து பேசுகிறவர் இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். அதே நேரத்துல தேவன் என்ன பண்ணாரு, எல்லா வகையிலுமே தேவன் வந்து நம்மளுக்கு செய்கையும் விருப்பத்தையும் தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். அதன்படி நம்ம வந்து நிலைத்திருக்கிறவங்களா இருக்கணும். இது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஓட்டத்தில் ஒரு ரன்னிங் ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல நம்மள தேவன் என்ன பண்றாரு, அந்த ஒலிம்பிக்ஸுக்கு நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஓகே, நல்லா அந்த வெயிட்டா இருக்கட்டும், இல்லைன்னா ரன்னிங்க்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் இருக்கட்டும், எல்லாமே பண்ணணும். அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த ஒலிம்பிக் ரேஸ்ல அந்த ஆரம்ப இதுக்கு வந்து கொண்டு வந்துடுறாரு. ஓகே, அந்த ரன்னிங் ரேஸ் ஓடுற இடத்துல வந்து கொண்டு வந்துடுறாராம். நம்ம அப்புறம் நம்மளுக்கு வந்து முடிவு, அதோட ரிவார்ட்னா அது ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், கோல்டு, பிரான்ஸு, சில்வர் சொல்ற அந்த பிரைஸ்லாம் இருக்கு. அது நம்மளுக்கு தெரியுது. அது மூலமா நம்ம இந்தியாக்குள்ள வந்தோம்னா நம்மளுக்கு பயங்கரமான ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு சொல்லி தெரியுது. ஓகே, ஒலிம்பிக்ஸ் ரேஸ்ல. அப்போ தேவன் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மள வந்து இந்த ஓட்டத்துக்குள்ள சபையின் அழைப்பு சொல்ற அந்த அழைப்பை தெரிய வச்சு நம்மளை மகிமைப்படுத்தி நோக்கத்தையும் விருப்பத்தையும் நம்ம கிட்ட செட் பண்ணிட்டு தேவன் என்ன பண்றாராம், நம்மள அந்த ரேஸோட ஆரம்பத்துல கொண்டு வந்து விட்டுறாரு. அதே நேரத்துல ரேஸோட முடிவுல இருக்கிற நம்ம ரிவார்ட் நம்மளுக்கு என்ன தெரியுது, இதை நான் செஞ்சு முடிச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லி தெரியுது. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். என்ன ரிவார்ட் கிடைக்கும் சபையின் அழைப்புல, என்ன ரிவார்ட் இருக்கு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது என்னதுன்னா, இந்த ஓட்டத்துல ஓடணும். ஓகே, ஓடி வெற்றி பெறணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணுமா. இதுதான் வந்து பவுல் வந்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. படிங்க, 1 கொரிந்தியர் 9:24 இருந்து. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அப்ப என்ன, சபையின் அழைப்பு சொல்லும்போது நம்மளுக்கு தெளிவான சிந்தையோடு நான் எதுக்காக சபைக்கு போறேன், தேவன் வந்து இந்த சபையின் அழைப்புனா என்னது, அது மகிமை என்னது, வரப்புற அந்த கோல் என்னது, எதுக்காக என்னை வந்து தெரிந்து கொண்டிருக்காரு சொல்ற நிச்சயத்தோடும் தெளிவோடும் நம்ம ஓடுறவங்களா இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து கோலை ரீச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து ஒரு கம்பெனியை வைக்கிறாங்கன்னா அந்த கம்பெனி வந்து எதுக்காக வச்சிருக்கா சொல்லி அவங்க அந்த ஓனருக்கே தெரியலன்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கும்? அவங்களுக்கு இதுக்காக தான் நான் வச்சிருக்கேன், இதுதான் நான் அச்சீவ் பண்ண போறேன், இது எனக்கு வந்து இந்த இவ்வளவு அமௌண்ட் எனக்கு வந்து காசு வரணும், அதுக்கேற்ற மாதிரி இந்த கடையை நான் வைக்கிறேன், இந்த நான் பிசினஸ் நான் செய்யறேன் சொல்லி அவர் வந்து சிந்தித்து யோசிச்சு எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றாங்க. அவர் நஷ்டமாகணும்னு சொல்லிட்டு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு தெளிவே இல்லாதபடிக்கு அவங்க வந்து ஒரு கடையை வைக்க மாட்டாங்க சொல்லி பார்க்குறோம். ஒரு என்னதுன்னா ஒரு கோலோட தான், ஒரு பிளானோட தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு கடையோ ஒரு பிசினஸையோ ஆரம்பிப்பாங்க சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி நீங்க சபையின் அழைப்பு சொல்றது வந்து நீங்க நார்மலா சண்டே போயிட்டு வர்றது மட்டும் சபையின் அழைப்பு இது கிடையாது. ஓகே, அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ தேவனுடைய அந்த சபைனா என்னது, அந்த சபையின் முக்கியத்துவம் என்னது, அந்த அழைப்பின் முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அது தேவன் வந்து எவ்வளவு மகிமைக்கு கொண்டு போறாரு, அந்த பிரகாசிக்கிற மனக்கண்கள் நம்ம கொடுக்க போறோம்னு சொல்லி பவுல் வேண்டுறாரு. எதுக்காக வேண்டுறாரு சொல்ற எல்லா காரியங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடுற மக்களா இருக்கணும். அதுதான் இந்த சபையின் அழைப்பா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு கோரா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அழைப்புல வந்து சில மக்கள் மட்டும் தான் தேவன் என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டிருக்காரு. சில பேரை மட்டும் தான் இந்த அழைப்புல வந்து அவர் முன்குறித்திருக்காரு சொல்லி பார்க்குறோம். எல்லாருக்குமே இந்த அழைப்பு கிடையாது சொல்லி பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. ஓகே, இது உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் அருளப்படவில்லை. இயேசு கிறிஸ்து வந்து மத்திய 13ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சீஷர்கள் கேட்கிறாங்க,
ஏன் வந்து எல்லார்கிட்டயும் நீங்க ஓமையே பேசுறீங்க சொல்லி சொல்லும்போது, ராஜ்யத்தின் சுவிசேஷம் வந்து உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் அருளப்படவில்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மட்டும் தான் என்ன பண்றாரு தேவன் வெளிப்படுத்துறாராம். அதனால தான் வந்து ரோமர்ல வந்து கூட பாத்தீங்கன்னா, ஆ கொஞ்சம் பேர் மட்டும் தான் வந்து என்ன பண்றாங்களாம், இந்த சத்தியத்தை வந்து கேட்கறவங்களா காப்பாத்தப்படுறாங்களாம். இஸ்ரேல் மக்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாலும், லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும், கடற்கரை மனத்தனையா மக்கள் இருந்தாலும், மீதியானவர்களே வந்து என்ன பண்றாங்க, ரட்சிப்பு அடையறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அது எப்படி தேவனுடைய அப்போ வந்து தேவன் அநீதி செய்யறவரா இருக்காரு மாதிரி தெரியுது. ஏன் எல்லாருமே தேவன் வந்து சபையின் அழைப்புல அழைக்கல, ஏன் எல்லாருக்குமே வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கல, வெறும் கொஞ்சம் பேருக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காரு சொல்லி சொல்றீங்க. சோ எப்படி இஸ்ரேல் மக்கள் உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் வெறும் இஸ்ரேல் ஜனங்கள் தன்னோட சொந்த சம்பத்தை எடுத்துக்கிறாரு, சூஸ் பண்றாரு, அது எப்படி, அது எல்லாரும் ஏன் சூஸ் பண்ணல சொல்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியை நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்துல சபையோடைய ரிவார்டு என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். இது ரெண்டும் நம்ம பார்த்துட்டு பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எது செஞ்சா நம்ம வந்து இந்த அந்த ஓட்டத்துல ஆரம்பத்துல கொண்டு வந்துட்டாரு, ரிவார்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம எது செஞ்சா நம்ம வந்து இந்த ஓட்டத்துல வந்து வெற்றி பெற முடியும் சொல்றதுக்கான காரியங்கள் நம்ம அடுத்தபடியா நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல எழுதுங்க. தேவன் தந்த வாய்ப்புக்கு நன்றி.